Hi everyone. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்குமே இருக்குது. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ்டாக நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து கிராஷ் கோர்சஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து போத் நம்ம ஆன்லைன் அண்ட் ரெகுலர் கிளாஸஸ் ஆல்சோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் லெவல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன்லையுமே எக்ஸாம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் அந்த ஸ்போக்கன் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 6 லெவல்ஸ் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 4 months நமக்கு எடுக்கும். ஸோ எவ்ரி 4th month 4th week நமக்கு எக்ஸாம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா June 22 ஒரு பேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்க்கான எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வரும் எக்ஸாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 15th July. ஸோ 15th Julyக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கான புக்ஸ் நாங்கள் வந்து அவைல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இந்த லெவல்ஸ்க்கான புக் ஆல்சோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸு. ஸோ நீங்கள் ஏர்லியராக அந்த 15th ஏர்லியராகவே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் மெட்டீரியல்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் உங்களுக்குமே லெசன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பெரியவங்க நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கான அடிஷ்னல் 1 month உங்களுக்கு பேசிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்போக்கன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி எனக்கு பேசிக் இருக்குது, ஸ்போக்கன் மட்டும் வேணும்னாலும் அந்த ஆப்ஷன்ஸுமே நமக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது July 15th லாஸ்ட் டே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி லெவல்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க இந்த July 15th ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து ஒன்லி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கணுமானா இல்லை, டீச்சர்ஸ் ஆல்சோ நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ டீச்சர்ஸ் நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து டீச் பண்ண முடியும். ஏன்னா சபா எக்ஸாம்ஸ் ஆல்சோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான வீடியோ சேனல்ஸ் ஆல்சோ நமக்கு இருக்கு. ஸோ நீங்க யூடியூப்ல கிட்ஸ் ஸ்லோப் இன்ஸ்டியூட் நீங்க போட்டீங்கன்னா எல்லா ஹிந்தி எக்ஸாம்ஸ்க்கான லெசன்ஸ், தட் இஸ் பரீட்சை டு பிரவீன் உத்ராத் வரைக்குமான எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏதாவது எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கானது டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னும் போது நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. பட் ஸ்போக்கன் ஹிந்தின்னும் போது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி கொடுங்க. அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி அப்போ கொடுக்கும்போது தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹையர் எக்ஸாம்ஸும் அவங்க ஓனாக ஆன்சர் எழுத முடியும். ஜஸ்ட் ஃபார் நீங்கள் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது, நார்மலாக ஸ்போக்கன் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க சீக்கிரமே மறந்துடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கான கம்யூனிகேட்டிவ் பர்சன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ பேசினாலும் அவங்க என்ன லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களோ அது ரிலேட்டாக பேசினா மட்டும்தான் அது இம்ப்ரூவைஸ் ஆகும். ஒன்லி நம்ம கிளாஸ் வந்துட்டா மட்டும் இம்ப்ரூவைஸ் ஆகிடும் அப்படின்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி பாசிபிள் இல்லை. இதுவே அவங்க சபா எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சபா எக்ஸாம்ஸ் படிக்கும் போது ஸ்போக்கனை கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஸ்போக்கன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். பட் அந்த பேசிக்ஸ் இல்லாமல் வெறும் ஸ்போக்கன் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்க வந்து சீக்கிரமே மறந்துடுவாங்க. ஏன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ அவங்க படிக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சபா எக்ஸாம்ஸுமே கொஞ்சம் வந்து அவங்களை அட்டன் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு நாங்கள் பேசிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்போக்கன் வந்து கற்றுக்கலாம். அவங்க சபா எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்றது இல்லை. அண்ட் தென் டீச்சர்ஸ் ஆல்சோ அந்த ஸ்போக்கன் ஹிந்தி எடுத்துட்டு நீங்களுமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சபா எக்ஸாம்ஸ் எடுக்கிறீங்க அப்படியே அடிஷ்னலாக இந்த கிளாஸஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா?